ஒரு முதியவர் மற்றும் 3 நாணயங்கள். ஒரு கிராமத்தில் ராமசாமி என்ற முதியவர் வாழ்ந்தார். எளிமையானவர், அமைதியானவர். ஆனால் கிராமத்துல எல்லாரும் அவரை மரியாதையா நடத்துவாங்க. அவரோட ஒரு பழக்கம், யாரேனும் சோகமாக, கவலையோடு இருந்தா எல்லாருக்கும் 3 சிறிய செம்பு நாணயங்கள் எடுத்து கொடுத்து ஒரு பாடம் சொல்லுவார். ஒரு நாள் 3 நண்பர்கள் அருண், விஜய், கார்த்திக் பெரிய சண்டை போட்டுக்கொண்டு ராமசாமி வீட்டுக்கு வந்தார்கள். சண்டையோட முகம் சிவப்பு, ஈகோ உயரம். அவர்கள் சொன்னார்கள், தாத்தா, ஒரு முடிவு சொல்லுங்க. யாரு சரி, யாரு தவறு? ராமசாமி சிரித்தார். அவர் 3 நாணயங்களை எடுத்தார். ஒவ்வொருவருக்கும் ஒரு நாணயம். அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியா உட்கார வைத்தார். முதல் நாணயம். ராமசாமி அருணிடம் கேட்டார், உன் கையில் இருக்கும் நாணயம் எதற்கு பயன்படும்? அருண் சொன்னான், கொஞ்சம் மதிப்புள்ள பொருள் வாங்கலாம். ராமசாமி சிரித்தார். ஆனா அந்த நாணயத்தால் நீயே உன்னை காயப்படுத்திக் கொள்ளவும் முடியும். உன் கோபம் மாதிரி. அருண் தலையை குனிஞ்சான். இரண்டாவது நாணயம். விஜய் அடுத்த நாணயத்தை காட்டி விஜயிடம் கேட்டார், நீ என்ன பாக்குறா இதுல? விஜய், இதுக்கு ரொம்ப மதிப்பு இல்ல தாத்தா. ராமசாமி, அப்படித்தான் உன் நண்பர்களோட உணர்ச்சியையும் மாட்டிக்கிற. நாணயத்துக்கு மதிப்பு கொடுக்கும்போது மனிதருக்கு ஏன் கொடுக்க மாட்டிக்கிற? விஜய்க்கு உள்ளே ஒரு குற்ற உணர்வு. மூன்றாவது நாணயம். கார்த்திக் மூன்றாவது நாணயத்தை காட்டி கார்த்திக்கிடம் கேட்டார், இந்த நாணயத்துல மூளையில் கூரை வரிவு இருக்குதே, பார்க்கிறியா? கார்த்திக், ஆமாம் தாத்தா. ராமசாமி, அந்த வரிவுன்னா என்ன தெரியுமா? நாணயமோ மனிதனோ காயங்களோடு இருந்தால் தான் மதிப்பு அதிகம். உண்மையான நட்பு காயப்பட்டாலும் உடைந்து போகாதது. கார்த்திக்கின் கண்கள் ஈரமாகின. 3 பேரும் தங்களுடைய நாணயங்களைக் கண்டு அமைதியாக இருந்தார்கள். ராமசாமி மெதுவாக சொன்னார், இந்த 3 நாணயங்களும் வேறுபட்ட மாதிரி நீங்க மூவருமே வேறுபட்டவர்கள். ஆனா ஒரே பையில இருக்கிற நாணயங்கள் போல உங்க நட்பு ஒரு பையில்தான். சின்ன சண்டைக்காக அதை காலி பண்ணிடாதீங்க. 3 பேரும் எழுந்து நாணயங்களோடு ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். அவர்கள் ராமசாமியை கட்டிப்பிடித்து, தாத்தா, இப்போ நாங்கள்தான் தவறு என்று சொன்னார்கள். அந்த நாள் முதல் அந்த 3 நாணயங்கள் அவர்களின் நட்பின் நிரந்தர சின்னமாகிவிட்டது. நீதி மனிதர்கள் நாணயங்கள் மாதிரி ஒவ்வொருவருக்கும் தனி மதிப்பும் காயங்களும் இருக்கும். ஆனா நட்பு என்ற பையிலிருந்து யாரையும் வெளியே போடக்கூடாது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.